ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் வந்து சார் மார்னிங் அப்டேட் பெட்டராக இருக்குது. நேற்று வந்து ரொம்ப நாள் கழிச்சு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் விஷயமும் சொல்லியிருந்தேன். மார்னிங் அப்டேட்டுக்கும் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது மார்னிங் வந்து ஒரு ராத்திரியில் என்ன வேணாலும் நிகழும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளாகவே இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு பாருங்கள். என்ன எப்படி அப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய லைக்ஸை அதிகப்படுத்துங்க. மார்னிங் அப்டேட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே என்னென்ன உங்களால் மேக்ஸிமம் மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ வெறும் லைக் பண்ணதோடு நிறுத்தாமல் மேலும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களால் முடிஞ்சது பண்ணலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிறேன். புதுசாக வந்தவங்க ரெகுலராக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நேற்று ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன். அதாவது நேற்றோடைய கண்டிஷன் இது. ஃபஸ்ட் லெவல் கீழே வந்து 16,400 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த லெவல் கட் ஆனால் நெக்ஸ்ட் லெவல் வந்து 16,400 வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, இல்லைருந்து சப்போர்ட் எடுத்து கீழே வருமா, ஃபர்தராக நம்ம டிசைட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து ஆல்ரெடி பையிங் பண்ணியிருப்பாங்களே. ஸோ இவங்களோட ரீடெஸ்ட்மெண்ட் இதுவெல்லாம் கூட இருக்கலாம். மேபி அவங்களோட ரீடெஸ்ட்மெண்ட் எதுவெல்லாம் தெரியாது. 16,400 வந்து ஜென்ரல் காமன். அது வந்து 400 அந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்போது நம்ம குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். அதாவது நேற்றோடைய நிலவரமே வேறு மாதிரி இருந்தது நைட்டு. இப்போட நிலவரம் வேறு பாருங்கள். கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் காமிக்குது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. ஓகே, யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ். கோஸ்பி, ஜகார்ட்டா, ஷாங்காய்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் காமிக்குது. இதை நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வரலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் கணக்கு எடுத்துக்கணும்னா நெகட்டிவ் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 200 பாயிண்ட்ஸ் ஸ்வாஹா. இது நம்ம இந்த பிரேக் டவுன் ஆனால் 16,400 வரையும் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த 16,400 வந்து ஆல்ரெடி ஸ்வாஹா பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், சும்மா இருக்க கற்றுக்கணும். நிறைய பேர் என்னென்னா நாளைக்கு என்ன சார் பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. தவிர இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்ம அலர்ட்டாக இருக்கலாம், அதாவது அந்த மாதிரி சிந்தனையோடு பார்க்குறவங்க வந்து ரொம்ப நாள் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்பாங்க மார்க்கெட்டில். யார் சார் சொல்கிறது, எந்த மாதிரி மார்க்கெட்லேயும் பணம் சம்பாதிக்கிறாங்க, சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க டெய்லி எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சிட்றாங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு சிலர் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் சம்பாதிப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரல. அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் மாத கடைசியில். நான் வந்து அன்றைக்கி இல்லை 2 நாள் 3 நாள் சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி பேச வரல. மாத கடைசியில் உங்களுடைய முதலீடுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அட்லீஸ்ட் லாபம் வரலனா கூட பரவாயில்ல, நம்ம கேபிட்டல் நம்ம கையில் இருக்கணும். ஓகே, அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சில நாள் வந்து சும்மா இருக்க கற்றுக்கணும், நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 16,400 வருது. ஸோ அதுக்காக வந்து நம்ம பையிங் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, சப்போர்ட்டிங்கில் எடுக்குது. ஸோ சப்போர்ட்டிங் எடுக்கல என்ன பண்ணால் ஒன்று சஸ்டெண்ட், நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து டைம் வீக் ஆகிறதுனால கேப் டவுன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலாம். ஓகே, இல்லை லிட்டில் பிட் கொஞ்சம் கீழவும் இறங்கி வரலாம். இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, நீங்கள் சேலும் பண்ண முடியாது. ஸோ இந்த மார்க்கெட் சப்போர்ட்டில் வந்துச்சு, நீங்கள் பையும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுடைய நிலவரத்தையும் பார்க்கணும். நீங்கள் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அந்த இடத்துல வந்துச்சு நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லையும் எடுக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட். நம்மளுக்கு ஒன்லி ட்ரேட் இன்றைக்கி எங்கே பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் நம்ம சேல் பண்ணலான்ற பாயிண்ட் மட்டும்தான் இருந்தது. தவிர இங்கேருந்து பை எடுக்கலாமோ இங்கேருந்து சேல் எடுக்கலாமோ ரிஸ்கி ட்ரேட். சப்போஸ் உங்களுக்கு சேலிங் வாய்ப்பு நான் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் லைவ் மார்க்கெட்டில். அதுவும் நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கிளாரிஃபிகேஷன் நிறைய கிடைக்கும். நார்மல் நம்ம யூடியூப் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் லெவல் மட்டும் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். வியூஸ் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், அதாவது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கான ஒரு சேனலில். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா சரி சென்டரில் சொன்னால் வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுப்போம். நிஃப்டி
50 கண்டிஷன் என்னென்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 16,400 சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் 16,400 கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு டைம் டிக்காக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அப்புறம் எந்த மூமெண்டம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சரி சார், மார்க்கெட் ஓப்பன் ஆகல ஒரு வேறு சினாரியோ மாறிடுச்சு, அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 16,600 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஏன்னா மேலே பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதிகமாக கூட கிடைக்காது வச்சுங்களேன். 16,600க்கும் மேலே ரெசிஸ்டன்ஸ் 700 தான் இருக்குது. வெறும் 100 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது உங்களுக்கு. அந்த இடத்துல 100 to 150 பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அப்பர் சைடு வந்து என்னோடய வியூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே இங்கே பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பு தரணும். 16,400க்கு நேராக ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும். 10 லைன் கட் ஆகி பிரேக் அவுட் ஆகாது இந்த இடத்துல பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், டாப்பில் போய் பார்க்குறோம் பையிங்கான வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். நிஃப்டி பேங்க் பார்க்கலாம் இப்போது. சரி, இப்போ அது டவுன் ஆனால் இதுவும் டவுன் ஆகுமே அப்படின்னா எஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று தான் ஓரளவுக்கு ரெண்டும் வந்து மேட்சிங் ஆகிருக்கு. இது இந்த ஒரு 4-5 நாளாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, பேங்க் நிஃப்டியும். ஸோ நேற்று தான் ஒன்று மேட்சிங் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இனிமேல் என்னென்னா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி மேட்சிங் ஆகிற கண்டிஷனில் நம்ம ரெண்டும் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல் வந்து நேற்றே வந்து டச் ஆகிடுச்சு. இது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவலில் நேற்றே வந்து டச் ஆகிடுச்சு. 10 லைனுடைய சப்போர்ட் லெவலில் நேற்றே டச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 34,750 வந்து திரும்ப வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிருக்கு. நேற்று பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு சின்னதாக ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அகைன் ஃபால் ஆச்சுன்னா 34,750. இல்லை ஒரு மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இந்த இடத்துல வந்து டைம் டிக் ஆகிடுச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஃபால் ஆகுதுன்னா சொன்னீங்க ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையர்ஸ் செல்லர்ஸ் டைம் டிக் ஆகி உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் இங்கே காலிடும். லாஸ்ட்டில் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல வந்து எடுக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒருவேளை ப்ரைஸ் உங்களுக்கு இங்கேயே கிடச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். சேல் அண்ட் பைனா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும் வந்துட போகிறதுல ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறதுங்க. பிரேக் டவுனும் ரீடெஸ்ட்காக மேலே போகும். ஏன்னா ட்ரெண்ட் லைன் மேலே இருக்குது இல்லைங்களா. ஸோ ரீடெஸ்ட்காக மேலே போகும். அகைன் வந்து அங்கேருந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த பொறுமை தான் இருக்கணும் நமக்கு. பிரேக் டவுன் ஆகிட்ட உடனே சேலிங் வர வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடாது. மேலே போடும் விடுங்க, ரீடெஸ்ட் அங்கேருந்து வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தான் மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எந்த வீடியோ எத்தனை லைக்ஸ் வேல்யூபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோக்கு. நேற்று நான் ஸ்டாக்ஸை பற்றி பேசினேன். அதாவது ஃபின்காப்பும் அப்போலோ டியூபு ஜீல் இது வந்து பையிங்காக ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. சப்போஸ் பையிங்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. பையிங்கான வாய்ப்பு கிடைக்கல, பிரேக் அவுட் எதுவும் வரல அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இருக்கவே இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸ் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. பஜாஜ் ஃபைனான்ஸில் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கு. எப்படி வேறு சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி தான். அதாவது இந்த 10 லைனை டச் பண்ண வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு டாப்லேருந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அது ஹையஸ்ட் டாப்லாஸாக போட்டுங்க. உங்களுக்கு எந்த 10 லைன் எங்கே ஓப்பன் ஆகும், இது 10 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோயர் கிரியேட் ஆகிட்டு பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்ங்க. அதனோட ஹையர் ஸ்டாப்லாஸாக போட்டுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்ல வந்துட்டேன். அதாவது வெபினார் பற்றி சொல்லியிருந்தீங்களா. ஸோ வெபினார் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா சாட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.